ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்ல வந்து இந்த சூப்பர் செலக்ஷன் ஆப்டர் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த நேம் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் எதுக்கா அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அதுல வந்து 2 பர்சன் இருக்காங்க, சூர்யா அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்க ஒரே நேம்ல. இந்த 2 பேரும் வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு இன்னொருத்தவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்ப அந்த யாரை பர்டிகுலரா கூப்பிடுறோம் அப்படின்ற அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுடைய இனிஷியல் ஆட் பண்ணி ஏ சூர்யா பி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றோம் அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஏ பின்றது அந்த டிஃபரன்ஷியேட். அதே மாதிரி ப்ரோக்ராம்குள்ள ஒரே நேம்ல வந்து ஒரு வேரியபிளோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு கிளாஸோ வந்து இருக்கலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே நேம்ல வரக்கூடிய இரு விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த நேம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம், ஒரு நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராவா இந்த பர்டிகுலர் வேரியபிள் இந்த இதுல இருந்து வருது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றது தான் அந்த நேம் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இந்த நேம் ஸ்பேஸ்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இங்க நேம் ஸ்பேஸ்க்கு நம்ம ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த ப்ரோக்ராம்ல func ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் இருக்கு ஒரே நேம்ல. ஓகே, இந்த 2 ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இதுக்கு இந்த func-க்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுக்காக தான் நேம் ஸ்பேஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ்ன்றத இந்த ஒரு நேமை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நேம் ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நேம் ஸ்பேஸ் கீவேர்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ். ஸோ இந்த பிளாக்னும் போது கர்லி பிரேசஸ் உள்ள வந்து இந்த ஃபங்க்ஷனை போட்டுரும். வைட் ஃபங்க்ஷன் coutல இன்சைட் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்றது கொடுத்துரும். அதே மாதிரி நேம் ஸ்பேஸ் செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள மறுபடியும் வேற ஒரு ஃபங்க்ஷன் இது, ஆனா சேம் நேம் func இதுல இன்சைட் செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து இந்த func 2 நேம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க பர்டிகுலர் யாரை கால் பண்றீங்க அப்படின்றத கம்பேர் சொல்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் கோப்பர் சொல்யூஷன் ஃபங்க்ஷன் சி ஃபர்ஸ்ட் கொடுத்துரும். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அது கால் ஆகும். அது மாதிரி செகண்ட் ஸ்பேஸ் கோப்பர் சொல்யூஷன் ஃபங்க்ஷன் சி செகண்ட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் சி வந்து கால் ஆகும். ஸோ இதுதான் ஒரே நேம்ல இருக்க 2 ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம், ஒரு நேம் ஆட் பண்றோம். அதை வந்து நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல கால் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் எங்க யூஸ் பண்றோம், ஸோ செகண்ட் எங்க இந்த நேம் ஸ்பேஸ் பயன்படுத்துறோம்னா std அப்படின்ற இந்த நேம் ஸ்பேஸ் ஆட் பண்றதுக்கு ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம். அதாவது ஹெடர் ஃபைல் அடுத்துதான் நம்ம யூசிங் நேம் ஸ்பேஸ் stdன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஆட் பண்ணிட்டே வரோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா std அப்படின்றது இதுக்கு பேர் என்னன்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்றது. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. இதை குறிக்கிறதுக்காக தான் stdன்னு ஷார்ட்டா வந்து ஆட் பண்றோம். இந்த stdல இருந்து தான் cout ஃபங்க்ஷன் எல்லாம் வருது. ஓகேவா, ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல IO ஸ்டீம் ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணலாம், இன்னொன்னு IO-IP இந்த மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் சில நேம்ஸ் பாத்தீங்கன்னா சேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் நேம் வந்து இந்த ஹெடர் ஃபைல்ல இருந்து வருது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை ஆட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து std அப்படின்ற நேம் ஸ்பேஸை முன்னாடி கொடுத்துறோம். ஏன்னா stdனா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன், குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ல இருந்து தான் இந்த இது வருது அப்படின்ட்டு குறிப்பிடுறதுக்கு. அப்போ நீங்க ப்ரோக்ராம்ல எப்படி கொடுக்கலாம், cout வந்து std :cout இந்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது நீங்க முன்னாடி குளோபலா யூசிங் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணல அப்படின்னா டைரக்டா போயிட்டு std scope resolution cout ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ல இருந்து வருது அப்படின்ட்டு கம்பைலருக்கு சொல்றீங்க. ஓகே, இதை வந்து நெக்ஸ்ட் வந்து யூசிங்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது மெயின் ஃபங்க்ஷன் முன்னாடியே யூசிங் std :cout இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ப்ரோக்ராம்குள்ள வந்து ஜஸ்ட் cout cin இப்படி கொடுத்தா போதும். இதே வந்து நீங்க இந்த std : இதை ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஆட் பண்றீங்கல்ல குளோபலா, அதை வந்து நீங்க ரிப்பீட்டா வந்து ப்ரிஃபிக்ஸ்ல ஆட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்கு கம்மி பண்றதுக்காக தான் என்ன பண்றோம், நேம் ஸ்பேஸ்ன்றது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வேர்ட் ஆட் பண்றோம். அப்ப யூசிங் நேம் ஸ்பேஸ் வெறும் std அப்படின்னு கொடுத்துட்டா போதும். நீங்க போயிட்டு std : அப்படின்ட்டு நீங்க டீட்டெயிலா ஒவ்வொரு தடவையும் வந்து கொடுக்க தேவை கிடையாது. சரி, இப்படி கொடுத்துட்டா போதும். கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்ல
ஒரு குறிப்பிட்ட நம்ம ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம்குள்ள எந்த இடத்துல அந்த எஸ்டிடி ஃபங்க்ஷன் சிஎன்சி அவுட் இல்ல அதர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து நீங்க அதுவே ஆட்டோமேட்டிக்கா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இது வந்து std::cout அப்படின்றத அப்ளை பண்ணிக்கும். நம்ம வந்து அப்ளை பண்ண தேவை கிடையாது.